ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா கெட்டிங் பற்றி சின்ன இன்ஃபர்மேஷன். கெட்டிங்ன்றது ஒன்றும் இல்லை, பேட்மிண்டன் ராக்கெட்ஸில் உள்ள ஸ்ட்ரிங்கை தான் வி கால்ட் அஸ் கெட்டிங். இதில் வந்து சென்டர் பார்ட்டை வி கால்ட் அஸ் ஸ்வீட் ஸ்பாட். இந்த ஸ்வீட் ஸ்பாட் வந்து அக்யூரேட்டாக பால் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகினர்ஸ் அந்த மாதிரி விளையாடுறவங்களுக்கு இந்த ஸ்வீட் ஸ்பாட் பெருசாக இருக்கணும். இந்த ஸ்வீட் ஸ்பாட் எப்போ பெருசாக இருக்கும்னா, நம்ம டென்ஷன் கம்மியாக வைக்கும் போது தான் ஸ்வீட் ஸ்பாட் பெருசாக இருக்கும். ஸோ டென்ஷன் கம்மியாக வைக்கணும்னா வி ப்ரிஃபர் 20 to 24 அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சா ஸ்வீட் ஸ்பாட் பெருசாக இருக்கும். ஸோ வந்து பால் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்வீட் ஸ்பாட் வந்து குட்டியாக இருக்கணும்னா அட்வான்ஸ்டு பிளேயர் அந்த மாதிரி தான் ஸ்வீட் ஸ்பாட் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ கம்மியாக இருக்கணும்னா டென்ஷன் அதிகமாக வைக்கணும். லைக் 28 to 30 and above அந்த மாதிரி டென்ஷன் வச்சா ஸ்வீட் ஸ்பாட் கம்மியாக இருக்கும். இது அட்வான்ஸ் லெவல் பிளேயருக்கு மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக பால் பிளேஸ் பண்ண முடியும், அந்த கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ அப்போ வந்து டென்ஷன் அதிகமாக வைக்கலாம். இந்த டென்ஷன் வைக்கிறது வந்து இட்ஸ் ஆல்சோ எந்த ராக்கெட் யூஸ் பண்ணுறீங்கன்றதும் இதாக டிபெண்ட் ஆகும். ரொம்ப லோ குவாலிட்டி ராக்கெட் அப்படின்னா வந்து 20 to 24 மட்டும் தான் வைக்க முடியும். நல்ல ராக்கெட்னா வி கேன் 28 above வைக்கலாம். இது வந்து தாங்கும், இல்லைன்னா ஷேப் மாறிடும். ஸோ அதான் வந்து கெட்டிங் மிஷின். நீங்கள் என்ன டென்ஷன் வச்சா உங்களுக்கு நல்லா இருக்குன்றத இங்கே கெட்டிங் மாஸ்டர் சொல்லுவாங்க. இதுதான் ஆட்டோமேட்டிக் கெட்டிங் மிஷின். இதில் வந்து நம்ம டென்ஷன் செட் பண்ணி இதை கிரிப் பண்ணலாம்.